இந்த நாளில் மூன்றாவது பலி என்னென்னா சமாதான பலியை குறிக்கிறது. லேவியராகமம் புஸ்தகம் 3:17 சொல்லப்படி பார்க்குறோம். இது பாவத்துக்காக அவங்க பலி செலுத்துவது கிடையாது. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஸ்தோத்திரத்தோடும் நல்ல ஐக்கியத்தோடும் பொருத்தனைகளோடும் அவங்க அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. ஆண்டவர் ஒப்புரவாக்குதலையும் காட்டுகிறதாய் காணப்படுகிறது. நான் பார்க்கும் இந்த என்னெல்லாம் அவங்க பலி செலுத்துகிறாங்களோ ஆசாரிகளும் யார் இதை செலுத்துகிறாங்களோ அவங்க இதை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னெல்லாம் படைச்சாங்க, சமாதான பலிக்கு என்னெல்லாம் அவங்க படைச்சாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னா ஆடு, மாடு, இல்லைன்னா பசு, இல்லைன்னா காளைகள், எது வேணால் அவங்க எடுத்துக்கலாம். ஆணும் பெண்ணுமா எடுத்துக்கொள்ளலாம். அது முதலாவது பழுதற்றதாக இருக்கணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆசாரியன் அந்த இதுக்கு கொண்டு வருவாங்க. தன் கையை யார் பலி செலுத்துகிறாங்களோ அந்த கையை அந்த மிருகத்து மேலே வச்சுக்குவாங்க. வச்சு தன் பாவத்தெல்லாம் அது மேலே என்ன பண்ணிடுவாங்க, இது பண்ணிக்குவாங்க. அது பண்ணி முடித்தோன்னே ஆசாரியர் அந்த கூடாரத்துக்கு முன்னாடி அவங்க அது கொன்றுவாங்க. அந்த மிருகத்தை கொன்றுவாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து அதை சுற்றியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தெளிப்பாங்க. தெளித்து முடித்த பிறகு குடல், கொழுப்பு, குண்டிக்காய்கள், கல்லீரல்கள், மேலிருந்த சவ்வை எடுத்து கர்த்தருக்கு தகனிக்க பண்ணிடுவாங்க. எதுனா இது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான பலின்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவங்க உண்மையாய் கர்த்தர் என் மேலே வைத்திருக்க இரக்கம், அன்பு, அவர் என் மேலே வைத்திருக்க அன்பை அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மூலமாக அவங்க வெளிப்படுத்துவதை நான் பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோமானால் இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் இந்த நாட்களில் இருக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 9:6 பார்க்குறோம். சமாதான பிரபு என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:27 பார்க்கிறோம். அவர் சமாதானத்தை இந்த பூமியில் வைத்துவிட்டு நான் போகிறேன், நானே உங்களுக்கு சமாதானமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் இந்த சமாதானத்தை இழந்து போய் நம்ம காணப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்ல நானே உங்களுக்கு சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 53:5 பார்த்தோமானால் அவர் எப்படிப்பட்டவர், ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அவர் எல்லாவற்றையும் அவரை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக இது பண்ணுறதை நாம் பார்க்கும். மரித்து 3ஆம் நாள் எழுந்து சீஷர்கள் முன்னாடி கதவு பூட்டியிருக்கு, சீஷர் முன்னாடி கடந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கும். இல்லை இது என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா பழைய ஏற்பாடில் மிருகங்களை வைத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதுதான் சமாதான பலின்னு சொல்லி அவங்க சொல்லுவதே நான் பார்க்கணும். ஆனால் ஏற்பாட்டில் அவர் என்ன நானே உங்களுக்கு சமாதான பலியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்கும். இந்த நாளில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக.